ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 4 வந்து பார்க்க போகிறோம். அதாவது தனி வட்டி பார்ட் 4 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்ட் 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க சேனலுக்குள்ளே போனீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னு போட்டு தனி பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்ட் 4 வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 1080 ஆகிறது. 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொகை அந்த பிரின்சிபல் வந்து என்னன்னு கொடுக்கல, ஏதோ ஒரு தொகை வந்து 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. அப்போ அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஆர் வந்து வட்டி வீதம் ஆர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 8% சொல்லியிருக்காங்க. ஆண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என், அதாவது 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ தொகையாக மாறுது அப்படின்னா 10,080. அப்போ இது வந்து மொத்த தொகை. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அசல் வந்து கேட்குறாங்க. இப்போ இது மாதிரி மொத்த தொகை மட்டும் கொடுத்துட்டு, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டு மொத்த தொகை கொடுத்துட்டு இது மாதிரி பிரின்சிபல் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்ட் 3 வரைக்கும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டின் வந்து எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸு, அமௌண்ட்டு மொத்த தொகை கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். A = P + I. அப்போ Pனானது பிரின்சிபல், அசலையும் வட்டியும் வந்து நம்ம கூட்டினோன்னா நமக்கு மொத்த தொகை வந்து கிடச்சிரும். இப்போ இதில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்த தொகை வந்து கொடுத்துருக்காங்க. P அசல் தெரியாது, இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். PNR / 100 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம அசல் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? இது மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டு மொத்த தொகை கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. A = P + I. P நமக்கு தெரியாது, I சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். PNR / 100. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஏக்கு பாருங்கள், ஏக்கு மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,080 வந்து கொடுத்துருக்காங்க. = P + இந்த Pயை வந்து அப்படியே இறக்கிக்கிறேன், தெரியாது. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். PNR / 100. அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு இருக்கிற டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். P தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். இங்கேயும் P வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் N வந்து நமக்கு தெரியும், 5 இயர்ஸ் அப்படி சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். / ஃபார்முலாவில் இருந்த 100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த P வந்து ப்ளஸில் இருக்குது, இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இது எல்லாமே என்னவில் இருக்குது, மல்டிபிளில் இருக்கா. அப்போ பெருக்கணும்னா 8 × 5 = 40, 40 × P 40P / 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதா. இப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ இந்த 100ம் இந்த Pயும் பெருக்கணும்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 100P ப்ளஸ் இங்கே இருந்த 40P / 100. இப்போ 100Pயும் 40Pயும் கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 140P / 100. நமக்கு இப்போ P மட்டும்தான் வேணும். அப்போ P மட்டும் என்னாண்ட வச்சுக்கிட்டு இந்த 140/100 ஈக்குவல் தாண்டி எடுத்துகிட்டு வந்தோன்னா என்ன ஆகும், தலைகீழ் ஆகுமா. அப்போ 100/140 ஆகும் × 100. ஓகேவா? வகுத்தல் ஈக்குவல்கிட்ட தாண்டி வந்துச்சுன்னா பெருக்கல் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், தலைகீழ் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ P = 10,080 × 100 / 140. இதில் இருக்கிற 2 ஜீரோக்கும் இதில் இருந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். மீதியை 5ஆல் அடித்தோம் அப்படின்னு 2ஆல் அடித்தோம் அப்படின்னா I 2 10, அதாவது 10,080 × 100
டிவைடட் பை 140. இதில் ஒரு 0 கேன்சல் ஆகிடும். மீதி 2ஆல் அடித்தோன்னா 5 2 வந்து 10, 7 2 வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. அப்படியே மீதி எடுத்து எழுதிப்போம். 10,080 இன்ட்டு 5 டிவைடட் பை 7. இப்போ இந்த 7ஐயும் 10,080ஐயும் அடித்து பாருங்கள், 1440ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த 1440ஐயும் 5ஐயும் வந்து பெருக்கணும்னா 1440ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 7200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு அசல் வந்து கிடைச்சிடுச்சு 7200 ரூபா. ஓகேவா. இது மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டு மொத்த தொகை கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டாங்கன்னா A = P + I அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நமக்கு I இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR / 100 சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கனாலே ஆன்சர் வந்து வந்துடும். இது ஒரு டைப்பு. இந்த மாதிரி டைப் வந்து கேட்குறாங்க அடிக்கடி. சம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் யோசிக்காதீங்க. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கு நம்ம கற்றுக்குறோம், அது வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இப்போ நம்ம எக்ஸாமில் போயிட்டு A = 10,080, N = 5 அப்படிலாம் எழுத மாட்டோம். டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்படியே உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ப்ராக்டிஸ் தான் தேவை. இவ்வளோ பெருசாக இருக்கலாம் யோசிக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம ஷார்ட்கட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு திடீர்னு கவுத்து விட்றோம். ஏதாவது ஒரு ஆர்டர் மாற்றி கொடுப்பாங்க, ஏதாவது நடக்கும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் ஃபார்முலா அப்படின்னா எப்பயுமே வந்து மாறாது. நம்ம ஈஸியாக வந்து அடித்து போட்டு போயின்னே இருக்கலாம். அடுத்தது 2 பாருங்கள். ஒரு தொகை ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. இது ஒரு டைப்பு. அதாவது உயர்ந்தது இல்லை அப்படின்னா குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மாதிரி உயர்ந்தது அப்படின்னா என்னென்னா கூட்டணும், குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா கழிக்கணும். அந்த சம் வந்து நம்ம பார்ப்போம், பின்னாடி வரும். இப்போ உயர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஏதோ ஒரு தொகைன்றது தான் இந்த இடத்துல அசல். என்ன ஆகுது அப்படின்னா ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு N 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது. ஏ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போன மாடல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஏ வந்து கொடுத்துருக்காங்க 10,050. அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், A = P + I. ஓகேவா. மொத்த அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A = P + I. நமக்கு P வந்து தெரியாது, A தெரியும் 10,050. அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். P தெரியாது, அப்படியே போட்டுக்கிறோம். I தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR / 100. P தெரியாது, இங்கேயும் P தெரியாது. N வந்து எவ்வளோ, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R 10% டிவைடட் பை ஃபார்முலாவில் இருந்த 100. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் 10ல் இருந்த ஒரு 0க்கும் 100ல் 2 0க்கு ஒரு 0 அடிபட்டுரும். மீதி இங்கே 5/10ன்னு இருக்குமா, ஒரு 5 5 2 5 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடித்து போட்டுட்டோன்னா மீதி P + P/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை எடுத்தோன்னா 2 × P 2P + P டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. அப்போ 3P டிவைடட் பை 2. நமக்கு P தான் வேணும். அப்போ 3 டிவைடட் பை 2 ஈக்குவல்ட்டு தாண்டி எடுத்துன்னு போகிறோம். அப்போ 2 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. அதாவது வகுத்தல் ஈக்குவல்ட்டை தாண்டி போனால் பெருக்கலாக மாறும், தலைகீழ் எடுத்துக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 3க்கும் 10,050க்கும் அடித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3,350 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்ட்டு 2 = P. இந்த 3,350 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6,700 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. நமக்கு அசல் வந்து எவ்வளோ, 6,700. இங்கே அடித்து போட்டிருக்கேன் பாருங்கள், பெருக்கி காமிச்சிருக்கேன். 6,700 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அடுத்தது வந்து நம்ம தேர்ட் சம்க்கு வந்து போயிடலாம். அடுத்து தேர்ட் சம் வந்து பாருங்கள். 900 3% தனி வட்டியில் 146 நாளில் என்ன தொகையாக மாறும். இப்போ இது மாதிரி டேஸ் கொடுத்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365ஆல் டிவைட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ 900 3% தனி வட்டியில் அப்போ எவ்வளோ அசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900. அப்போ எடுத்து எழுதிக்கிறேன். தனி வட்டி அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 3%. N நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 146 நாட்கள். இப்போ இது மாதிரி 146 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம
365ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 273 எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 146 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 573 வந்து 365. என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2/5. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ தொகையை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தொகை தான் கண்டுபிடிக்க போகிறோம். தொகை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. பி அசல் வந்து 900 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். n வந்து நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா 2/5. R வந்து 3%. இங்கே இங்கே இருக்கு இல்லையா ஃபார்முலாவில் டிவைட் பை 100 அதுதான் 1/100ன்னு எழுதியிருக்கான். ஓகேவா? இப்போ இந்த 2 0க்கும் அடிபட்டு போயிடும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 9 × 2/5 × 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இதை பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 இந்த 3 பெருக்குனிங்கன்னா 3 6 9 × 6 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ 6 எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 54 டிவைடட் பை 5. இப்போ இதை நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 54 5ஆல் அடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5க்கு 5க்கு கேன்சல் ஆகிடும். ஒரு 5 5 மீதி எவ்வளோ இருக்குது 4 இருக்குது. 4 வந்து 5ல் வந்து 4 அடங்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ல் வந்து 5 வந்து அடங்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 0 சேர்த்துனா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 40ன்னு ஆகுது. அப்போ 0 சேர்த்து புள்ளி வச்சுப்போம் இல்லையா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ இதை அடித்து போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா 8 5 40 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 10.8 தான் வந்து என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ பிரின்சிபல் 900, இன்ட்ரெஸ்ட் வந்து 10.8, கூட்டினோன்னா 910.8. இப்போ இந்த அடித்து போடுறதுல வந்து தெளிவாக இருங்க. 54/5 நமக்கு ஆல்ரெடி 5ஆல் அடிச்சுனா கூட ஒரு 5 5 5 வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துடுமா. மீதி எத்தனை இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ அடங்காது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 0 வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ 8 5 40 இப்படியும் வந்து ஈஸியாக நம்ம அடித்து போடலாம். இல்லை ஒவ்வொரு நம்பராகவும் நம்ம அடித்து போடலாம். ஓகேவா? அடுத்து 4th சம் பார்க்கலாம். ஒரு அசலானது 4% வட்டி வீதத்தில் 5 வருடங்களில் 960ஆக மாறுகிறது எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் மொத்த தொகை வந்து கொடுத்துருக்காங்க, அசல் வந்து கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%, எத்தனை வருடம் 5 வருடங்களில், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5, எவ்வளோ தொகையாக மாறுது 9600 மாறுது. அப்போ அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்லேயும் சொல்லியிருக்கேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸு மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னு A = P + I அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏ வந்து 9600 கொடுத்துருக்காங்க, அப்படியே எழுதிக்கிறேன். பி நமக்கு தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து தெரியும், PNR டிவைடட் பை 100. இப்போ இந்த P ப்ளஸ் P தெரியாது, N நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 4% டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம வந்து பெருக்கிக்கலாமா. இந்த 5 4 பெருக்கணும்னா எவ்வளோ அப்படின்னா 20 × P 20Pன்னு கிடைக்கும், டிவைடட் பை 100. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை எடுத்தோன்னா 100 × P 100P ப்ளஸ் 20P டிவைடட் பை 100. 100P 20P கூட்டினோன்னா 120P டிவைடட் பை 100. இதுலேருந்து ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். மீதி 2ஆல் அடித்தோன்னா I2 வந்து 10, R2 12. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6P டிவைடட் பை 5 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு P தான் வேணும். அப்போ நம்ம P இருந்தாண்ட வச்சுக்கிட்டு 6/5 ஈக்குவல்ட்டு தாண்டி எடுத்துகிட்டு போனோன்னா என்னாகும், தலைகீழி ஆகும். 5/6 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இன்ட்டு இதுவும் கூட வந்து பெருக்கல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை அடிக்கலாமா. அடிச்சனா 9ல் எத்தனை 6 இருக்குது அப்படின்னு பாருங்கள். 9600 டிவைடட் பை 6. 9ல் வந்து ஒரு 6 இருக்குது, மீதி 3 36, 6 36, இங்கே இருக்கிற 2 0 அப்படியே வந்து வந்துடும். இதை அடித்து போட்டோன்னா 1600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்.
இங்கே மீதி 5 இருக்கா, அப்போ 1600 இன்ட்டு 5 இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ரூபாய் 8000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 8000. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6720 என உயரும்? அதாவது இப்போ இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5600 ரூபாய்க்கு ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் இது எவ்வளோ மாறுதான் 6720 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அப்போ அது எத்தனை வருஷத்தில் அந்த தொகை வந்து 5600 வந்து 6720 மாறி இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பி அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5600 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6720 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, மொத்த தொகை கொடுத்துட்டு நம்மளை வந்து பிரின்சிபல் கேட்டாலோ இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலோ இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாலோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரின்சிபலும் தெரியும், மொத்த தொகையும் தெரியும். அப்போ ரெண்டுமே தெரியும் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A = P + I. நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா P = தாண்டி என்னென்னு எடுத்துகிட்டு வந்தோன்னா A - P = Iன்னு கிடைக்குமா. இப்போ ஏக்கு வந்து எவ்வளோ 6720, பிக்கு வந்து 5600 கழிச்சோன்னா நமக்கு 1120 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடுச்சா. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR / 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1120 = பிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அங்கே அசல் வந்து 5600 இன்ட்டு NR நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% / 100. இதில் இருக்கிற 2 0க்கும் 2 0 வந்து கேன்சல் ஆகிடும். மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 இன்ட்டு N இன்ட்டு R அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு N தான் வேணும். அப்போ N வந்து நம்ம ரைட் சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ஈக்குவல் டு கண்ணாண்டை வந்து கொண்டு போகிறோம். அப்போ ஈக்குவல் டு கண்ணாண்டை கொண்டு போனால் 56 இன்ட்டு 6 அப்படின்னு சொல்லிட்டு பகுதியில் வந்துடுமா. அப்போ இது நம்ம அடித்து போடலாமா. 2 56 112, மீதி ஒரு 0 இருக்குது. 1120 56 இன்ட்டு 6. இப்போ பாருங்கள், இந்த 56 ஓர் 56 56 2 56 112, மீதி ஒரு 0 இங்கே இருக்குது. அந்த 0வை இது கூட சேர்த்துக்கிறேன். அப்போ 20/6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த 20/6 நம்ம அடித்து போடலாமா. எதால் அடித்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் அடித்து போட்டோன்னா 3 வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 20/6 ஒரு 2 2 2 2 4 3 2 6, மீதி 2 20ன்னு கிடைக்கும். அப்போ 10/3 வந்து கிடைக்கும். இப்போ இதை இப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சரில் விட்டுருங்க, இல்லைனா கலப்பு பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னமாக மாற்றணுன்னா எப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இங்கேயும் சொல்லித்தரேன் பாருங்கள். கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா வகுபடும் எண்ணை வந்து நீங்கள் வகுத்தலுக்குள்ளே போடுங்க. வகுபடும் எண் எது, இதில் 10 தான் வகுபடும் எண். வகுத்தி எது அப்படின்னா 3, பகுதியில் இருக்கிறது தான் வகுத்தி. ஓகேவா. இப்படி போட்டுட்டு வகுங்க. நீங்கள் வகுத்து வர மீதியும் அந்த ஈவு சைடில் இருக்கிறது, இது 3ஐயும் வச்சு தான் நம்ம கலப்பு பின்னமாக வந்து மாற்ற போகிறோம். அதாவது இந்த சைடில் இருக்குது இல்லையா வகுத்தி, அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சைடில் போட்டுக்கோங்க. வகுபடும் எண் அதாவது மீதி வருது இல்லையா, இந்த மீதியை வந்து மேலே போட்டுக்கோங்க, ஈவை வந்து கீழே போட்டுக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். இப்படி மாற்றிட்டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 3 9, 9 ஒன்றையும் கூட்டினோன்னா 10, 10/3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கணும். ஓகேவா. அடுத்த சம் வந்து பார்க்கலாம். 10 வருடத்துக்கு பிறகு ஜீவாவுக்கு 6 லட்சம் தேவைப்படுகிறது. அதாவது 10 வருடத்துக்கு பிறகு ஒருத்தருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 6 லட்சம் தேவைப்படுகிறது. ஒரு வங்கி வருடத்துக்கு 20% வட்டி அளித்தால் வங்கியில் ஜீவா இப்பொழுது எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும். அதாவது 10 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு 6 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ வாங்கியிருப்பார் வங்கியில் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும்.
இப்போ இதில் என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 வருடத்துக்கு பிறகு, அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 6 லட்சம். இந்த இடத்துல நீங்கள் அசல்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து வாங்கி 10 வருஷம் ஆகிட்டு இருக்குது. அப்போ தான் அவருக்கு வந்து 6 லட்சமாக அது வந்து மாறும் இல்லையா. ஒரு வங்கி வருடத்துக்கு 20% வட்டி அளிக்கிறது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 20% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நமக்கு அவர் வந்து வங்கியில் ஜீவா இப்பொழுது எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும், இப்படி தான் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அசல்னா என்னவா இருக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாங்கியிருக்கணும், அதுதான் நம்ம யோசிக்கணும். இப்போ நமக்கு அசல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த தொகை ஈக்குவல் டு P+I, அந்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு தெரியும், 6 லட்சம். P தெரியாது, ஆனால் I இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், PNR / 100. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸு N வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 20 / 100. இதில் இருக்கிற 2 ஜீரோக்கும் 2 ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடும். மீதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2P அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ P + 2Pன்னு இருக்கும். அதை கூட்டினோன்னா நமக்கு வந்து 3P அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும், P தான் வேணும். அப்போ Pயை மட்டும் வச்சுக்கிட்டு 3 என்னான்னு எடுத்துகிட்டு வந்தோன்னா டிவைடில் வந்து வந்துடும். அப்போ அடித்து போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள், 2 லட்சம் வந்து வருது. ஓகேவா. அப்போ அசல் வந்து எவ்வளோ, 2 லட்சம். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் வந்து வாங்கியிருக்காரு. அதுதான் 10 வருஷத்துக்கு பிறகு என்னவா ஆகுது, 6 லட்சமாக இருக்குது. சில டைம் இப்படியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 7th கொஸ்டின். ஒரு தொகையானது 3 ஆண்டில் 12% வட்டி வீதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒரு தொகை அப்படின்னா அசலை கூட சில டைம் இப்படி வந்து கொடுப்பாங்க. ஒரு தொகை அப்படின்னா அசல் தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை அப்படின்னா 3, அதாவது 3 ஆண்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12%, வட்டி வீதத்தில் 17,000 கிடைக்கிறது. அப்போ இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த தொகை. இப்போ நம்ம எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தொகை என்ன, இங்கே ஒரு தொகைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தொகை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த தொகைன்றது அசல். நம்ம கண்டுபிடிக்கலாமா. அப்போ மொத்த தொகை ஈக்குவல் டு P+I. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணோம். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். A = P+I. P வந்து நமக்கு தெரியாது, ஆனால் I இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும், PNR / 100. அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். P + P × I. N வந்து எப்போ அப்படின்னா 3 years, R வந்து 12% / 100. ஓகேவா. இப்போ இதை பெருக்கணுன்னா அந்த 3யும் 12யும் பெருக்கணுன்னா 36, 36 இந்த Pயும் பெருக்கணுன்னா 36P / 100. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 100P + 36P / 100 கூட்டினா 136P / 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு P தான் வேணும். அப்போ Pயை வச்சுக்கிட்டு இந்த 136 / 100 ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட கொண்டு வரோம் அப்படின்னா 100/136ன்னு மாறுமா. இப்போ 17,000 × 100/136 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இப்போ இதை நம்ம 2ஆல் அடித்து போடலாம். உங்களுக்கு எந்த நம்பர் ஈஸியாக தெரியுமோ அதிலே அடித்து போடுங்க. 2ஆல் அடித்து போட்டோன்னா 68 2 136, 102 வந்து 52 வந்து 100. அப்போ 17,000 × 50/68ன்னு கிடைக்குது. மறுபடியும் நான் அதை வந்து 2ஆல் அடிக்கிறேன். 25 2 50, 34 2 வந்து 68. ஓகேவா. இப்போ அடித்து போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 17,000 × 25/34 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போ இந்த 17,000த்தையும் × 25 / 34. இப்போ அதை அடிச்சுன்னா ஒரு 17 17 2 17 எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 34 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நான் வந்து இதில் 170 வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ 170 தான் எடுத்துக்கிறேன். 170ல் எத்தனை 34 இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வந்து 5 150, 5 20 170. அப்போ 5 134 வந்து 170. மீதி இருக்கிற இந்த 2 ஜீரோவாக அப்படியே நான் மேலே போட்டுக்கிறேன். ஓகேவா. அப்போ 500 × 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இந்த 500 × 25 நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா
12,500 ரூபாய் வந்து கிடைக்குது. எவ்வளோ அப்படின்னா பி அசல் வந்து 12,500 ரூபா கிடைக்குது. அடித்து போடுறப்பையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரூபாய் 4,500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன? இதை வந்து நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குன்னு சொல்கிறாங்க. 4,500 அசல். அப்போ பி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 4,500 ரூபாய் பி. அசலுக்கு மொத்த தொகை 5,000 வந்து கிடைக்குது. மொத்த தொகை எது 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன? இப்போ நமக்கு தெரியும் மொத்த தொகை ஏ ஈக்குவல் பி ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நமக்கு இப்போ தனி வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஐ. அப்போ நமக்கு தெரியும் ஏ வந்து 5,000, பி வந்து அசல் 4,500 கழிச்சனா நமக்கு 500 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது ஈஸியாக சம்மு பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இருந்தாலும் இது மாதிரி சம்மு வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி சில சிம்பிளாக வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. பாருங்கள். அடுத்தது 9வது சம் பாருங்கள். பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2,000 அசலுக்கு ஓர் ஆண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? அதாவது ஆப்ஷன் பாருங்கள். 10%, 20%, 15%, 5% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பின்வரும் வட்டி வீதத்தில் 2,000 அசலுக்கு, இப்போ பி வந்து அசல் வந்து எவ்வளோ அப்படின்னா பிரின்சிபல் 2,000, ஓர் ஆண்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1. அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டியாக கொடுக்கக்கூடிய, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 200. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பி வந்து அசல் 2,000 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். டிவைடட் பை 100. இப்போ இந்த 100ல் இருக்கிற 2 ஜீரோவுக்கும் இதில் இருக்கிற 2 ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடும். மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 இருக்கும். நமக்கு 6 மட்டும்தான் வேணும். அதனால் 6 வச்சுக்கிட்டு 20 என்னாண்ட எடுத்துகிட்டு வந்தோன்னா வகுத்தலாக மாறும். 20ல் இருக்கிற ஒரு ஜீரோவுக்கும் 200ல் இருக்கிற ஒரு ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் மீதி 20/2ன்னு இருக்கும். அடித்து போட்டால் 10. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 10%. அடுத்து பாருங்கள் கடைசி கொஸ்டின். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 1,200 எனவும் 3 ஆண்டுகளில் 1,800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6,200ன்னு மாறுது, 3 ஆண்டுகளில் 6,800 அப்படின்னு மாறுது. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா வந்து டிஃப்ரென்ஸு. எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2 ஆண்டுக்கும் 3 ஆண்டுக்கும் இன்பிட்வீனில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓராண்டு கேப் இருக்குது. அப்போ அந்த கேப்புக்கான வட்டியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ ஓராண்டுக்கான வட்டி ஈக்குவல்ட்டு, இப்போ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். அப்போ வந்து ரெண்டுத்துக்கும் இந்த 2 ஆண்டுக்கும் 3 ஆண்டுக்கும் நடுவில் ஓராண்டு கேப் தான் வந்து இருக்குது. அப்போ அந்த ஓராண்டுக்கான வட்டியை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாமா? அப்போ 3 ஆண்டுக்கான தொகையும் 2 ஆண்டுக்கான தொகையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஓராண்டுக்கான வட்டி என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். அப்போ கழிச்சோன்னா நமக்கு 600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஒரு ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னா 600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அசல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மொத்த தொகை வந்து கேட்டிருக்காங்க போல். தொகையும் வட்டி வீதத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த தொகை அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் வந்து நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ தான் தொகை. இந்த இடத்துல அந்த தொகை அப்படின்றது வந்து என்னதுன்னா அசல் தான். ஏன்னா இந்த இடத்துல அசல் வந்து கொடுக்கல. நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஒவ்வொரு இயரில் எவ்வளோ அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ தொகையும் வட்டி வீதத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம தொகை அப்படின்னா இந்த இடத்துல பிரின்சிபல். இப்போ நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும், தொகை வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும். அதாவது ஆரம்பத்தில் அந்த தொகை எவ்வளோ நமக்கு தெரியும். அதாவது 6,200 2 ஆண்டுக்கு 6,200 தெரியும் இல்லையா? அப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏக்கு வந்து
2 ஆண்டுக்கு 6200 இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 2 ஆண்டுன்றாங்க இல்லையா, அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சது ஓராண்டுக்கான வட்டி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 600. அப்போ 2 ஆண்டுக்குன்னும் போது அந்த வட்டி எவ்வளோவா மாறும் அப்படின்னா 1200 வந்து மாறும். அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. 1200 இது ஈக்குவல் டு பி. ஓகேவா? இப்போ 6200லேருந்து 1200 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 500. நமக்கு அந்த தொகை வந்து கிடைச்சிடுது அசல். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 600 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 600 ஈக்குவல் டு பி அசல் நம்ம இப்போ இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 5000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸு 1 இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை கேட்குறாங்க டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 50 இன்ட்டு 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு 6 தான் தேவை. 50 ஈக்குவல்ட்டு தாண்டி வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். ஒரு 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். மீதி வந்து அப்போ 60/5ன்னு இருக்கும். 12 5 60. அப்போ 6 ஈக்குவல்ட்டு 12% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு தொகை வந்து 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12%. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இது மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி போடுங்க. அதாவது ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் எவ்வளோவா மாறுது, 2 ஆண்டுகளில் 1200 மாறுது. அந்த தொகை வந்து எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. ஆனால் 2 வருஷத்தில் 1200 மாறுது, 3 வருஷத்தில் 1800 மாறுது எனில் அந்த தொகை வட்டியை காண்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ அந்த தொகைனா இந்த இடத்துல என்னது, பிரின்சிபல். ஓகேவா? அப்போ 2 வருஷத்தில் 6200 மாறுது. அப்போ அந்த தொகை வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு இன்பிட்வீன் கேப் எவ்வளோ இருக்குது, ஓராண்டு. அப்போ இந்த 3 ஆண்டுடைய தொகையும் இந்த 2 ஆண்டில் மாறின தொகையும் நம்ம கழிச்சோன்னா நமக்கு ஓராண்டுக்கான வட்டி வந்து கிடைச்சிரும். அதை தான் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் 600. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு பாருங்கள். மொத்த தொகை வந்து தெரியுது. அதாவது 6200, ஏதோ ஒரு தொகை 6200 2 வருஷத்தில் மாறுதுன்னு தெரியுது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தெரியுது 600. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், A = P+I ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ A = P+I ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நமக்கு P தான் தேவை. அப்போ I என்னாண்ட வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ 2 ஆண்டுகளில் தொகை எவ்வளோவா மாறுச்சு, ஏதோ ஒரு தொகை 6200 மாறுச்சு இல்லையா? அப்போ அதுதான் வந்து மொத்த தொகை. இப்போ இதுதான் வந்து மொத்த தொகை. அப்போ இது மொத்த தொகை 2 ஆண்டுகளில் 6200 மாறி இருக்குது. அப்போ அந்த மொத்த தொகை, அப்போ அதோட வட்டி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஒரு ஆண்டுக்கு 600ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இங்கே 2 ஆண்டுன்னு இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், 1200 அப்படின்னு சொல்லிட்டு 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 1200 கழிச்சனா பி அசல் வந்து 5000 கிடைக்குது. இப்போ நம்ம என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோன்னா 12% அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.